வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோல செலினியம் டை ஆக்சைடு ரியேஜென்ட்டோட பேசிக்ஸ் மற்றும் அப்ளிகேஷனை தமிழ்ல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது செலினியம் டை ஆக்சைடை எப்படி தயாரிக்கிறது, அதனைத் தொடர்ந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் மற்றும் அதனுடைய பண்புகளை பார்ப்போம். முதல்ல தயாரித்தலை பார்ப்போம். செலினியத்தை ஒரு ஆக்சிஜன் முன்னிலையில நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது நமக்கு செலினியம் டை ஆக்சைடு கிடைக்குது. அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இது ஒரு கலர்லெஸ் சாலிட். இது ஒரு ஒன் டைமென்ஷனல் பாலிமரிக் செயின்ல தான் இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளிமேயபிள் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை நீங்க வெப்பப்படுத்துனீங்க அப்படின்னா அது வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறி நமக்கு டெபாசிட் ஆகும். இந்த வகையில் இதை பியூரிஃபையும் பண்ணிக்கலாம். இந்த செல்னியம் பேஸ்டு காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டாக்ஸிக், அதே நேரத்தில் வெரி பாய்சனஸாக இருக்கும், சுமலியாக இருக்கும். இதன் காரணமாகவே இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். இந்த சப்ஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா பல்வேறு கரைப்பான் முன்னிலையில் இதை நம்ம பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டா அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ், அதாவது டொலுவின் போன்ற அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன், ஹலோ அரீன்ஸ் அப்படின்னா குளோரோபென்சின், புரோமோபென்சின் போன்ற சால்வன்ஸ் மற்றும் ஈத்தர் சால்வன்ஸ், ஆல்கஹால் சால்வன்ட், அசிட்டிக் சால்வன்ட், அசிட்டிக் அன்ஹைட்ரேட் போன்றவற்றையும் பயன்படுத்தலாம். வாட்டர் கூட பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னா செலினியம் டை ஆக்சைடு கொஞ்சம் அசிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கறனால அது வாட்டர்லையும் நன்றாக கரையும். ஸோ வாங்க நம்ம அப்ளிகேஷன்ஸ்குள்ள போகலாம். இந்த செலினியம் டை ஆக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 விதமான முக்கியமான பயன்பாடுகள் இருக்கு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அல்லீலிக் ஆர் பென்சிலிக் ஆக்சிடேஷன், அடுத்து ஆக்சிடேஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், அதை தொடர்ந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கைன்ஸ் அண்ட் டீஹைட்ராஜனேஷன். இந்த மாதிரி 4 விதமான பயன்பாடுகள் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லேலிக் ஆர் பென்சேலிக் ஆக்சிடேஷனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதனுடைய மெக்கானிசம், அதோட பேசிக்ஸ் மற்றும் அல்லேலிக் பென்சேலிக் ஆக்சிடேஷன்ல சில செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ், சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஈஸியா ப்ராடக்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மற்ற பயன்பாடுகளை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல அல்லேலிக் ஆர் பென்சேலிக் ஆக்சிடேஷன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சப்ஸ்ட்ரேட்டை பாருங்க. இந்த சப்ஸ்ட்ரேட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அல்கீன் இருக்கு. அல்கீனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கார்பனை தான் நம்ம என்ன சொல்றோம், அல்லேலிக் கார்பன் அப்படின்னு சொல்றோம். இந்த அல்லேலிக் கார்பன் தான் செலினியம் டை ஆக்சைடு பயன்படுத்தும் பொழுது ஆக்சிடைஸ் ஆகுது. அதே வேளையில பென்சேலிக் பொசிஷன் அப்படின்னா ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு, அதற்கு அருகில் இருக்கக்கூடிய மெத்திலின் குரூப்பை தான் பென்சேலிக் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். செலினியம் டை ஆக்சைடை பயன்படுத்தும் பொழுது இந்த பொசிஷன் ஆக்சிடைஸ் ஆகி உங்களுக்கு அதனுடைய கரஸ்பாண்டிங் ப்ராடக்டை கொடுக்குது. சரி, வாங்க நம்ம மெக்கானிசத்துக்குள்ள போகலாம். அந்த வினை எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அல்கீன் நமக்கு தெரியும் எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும் இந்த பொசிஷன்ல. இதே வேளையில செலினியத்தை பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா செலினியம் 2 எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆக்சிஜன் ஆட்டம் கூட இணைஞ்சிருக்கனால செலினியத்தோட மேல எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கும். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த அல்கீன் டபுள் பாண்ட் இந்த செலினியத்தை தாக்குது. அதே வேளையில செலினியம் ஆக்சிஜன் டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டத்தை அப்டிராக்ட் பண்ணுது. இதனைத் தொடர்ந்து கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு உடைந்து அந்த எலக்ட்ரான்கள் இங்க நகர்ந்து உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்குது. இந்த பர்டிகுலர் வினைக்கு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்டர் ஈன் ரியாக்ஷன் அப்படின்னு பேரு. ஆல்டர் ஈன் ரியாக்ஷன் அப்படின்னா ஜஸ்ட் லைக் நமக்கு டில்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன் மாதிரியே தான் இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த அலேலிக் காம்பவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டையின் மாதிரி ஆக்ட் பண்ணும். இந்த செலினியம் டை ஆக்சைடு பாத்தீங்க அப்படின்னா அதற்கு பேரு ஈனோஃபைல் அப்படின்னு பேரு. இது ஈன், இது ஈனோஃபைல். இந்த இரண்டும் சேர்ந்து வினை புரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வினைக்கு பேரு ஆல்டர் ஈன் ரியாக்ஷன் அப்படின்னு பேரு. இந்த வினை பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹையர் ரியாக்ஷன் டெம்பரேச்சர்ல தான் நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த அல்லேலிக் சிஹெச் பாண்ட் உடையறதுக்கு நமக்கு எனர்ஜி அதிகம். அதனால இது ஹையர் டெம்பரேச்சர்ல தான் நடக்கும். இன்னும் நீங்க வெப்பத்தை அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸாவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நம்ம இந்த வினைக்குள்ள வருவோம். இந்த வினைக்கு பேர் பாத்தீங்கன்னா ஆல்டர்இன் ரியாக்ஷன். ஆல்டர்இன் ரியாக்ஷன் நடந்த பிறகு பாருங்க, இந்த கார்பன் செலினியம் பாண்ட் ரொட்டேட்டபிள். இப்போ ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த அமைப்பு கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு 2,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகுது. எப்படி ஆகுதுன்னு பாருங்க. இந்த பை எலக்ட்ரான் இங்க தாக்குது. இதை தொடர்ந்து
இந்த பை எலக்ட்ரான் வந்து இங்க நகருது. அதை தொடர்ந்து இங்க கார்பன் செலினியம் பாண்ட் வந்து உடையுது. உடைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பு வந்து என்ன ரியாக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,3 சிக்மா ட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு. அதன் பிறகு இது வந்து வாட்டரோட இன்ட்ராக்ட் பண்றப்ப எப்படின்னு பாருங்க, இந்த ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது. இந்த OH பொசிஷன் வந்து OH குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்னியத்து கூட போயிடுது. ஸோ இதனோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்லைலிக் ஆல்கஹால் கிடைக்கும். அதனை தொடர்ந்து செலினியம் 2 பிளஸ் காம்பவுண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ இங்க செலினியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 4, முடிவுல உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், செலினியம் 2 பிளஸ் காம்பவுண்ட்ஸ் பை ப்ராடக்டா கிடைக்கும். சில வேளைகள்ல நமக்கு இந்த அல்லைலிக் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகாம அல்லைலிக் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வந்து சில இடங்கள்ல உருவாகும். அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்டர்மீடியேட் வந்து வாட்டர் கூட இன்டராக்ட் பண்ணாம இங்க இருக்கக்கூடிய OH குரூப் வந்து இந்த ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரான்கள் இங்க நோக்கி நகருது. இதை தொடர்ந்து ஆக்சிஜன் செலினியம் பாண்ட் உடைந்து உங்களுக்கு அல்லைலிக் கார்பனைல் காம்பவுண்ட் வந்து கிடைக்குது. பொதுவா பார்த்தோம் அப்படின்னா இந்த பென்செலிக் ஆக்சிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய கரஸ்பாண்டிங் பென்செலிக் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து பொதுவாகவே உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது ஆக்சிடேஷன் ஆஃப் அல்லைலிக் பொசிஷன் ரூல்ஸ் வந்து பார்க்க போறோம். இந்த அல்லைலிக் ஆக்சிடேஷன்ல சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிறப்ப 9 செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து இருக்கு. இந்த 9 செட் ஆஃப் ரூல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, செலினியம் டை ஆக்சைடு பேஸ்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து ப்ராடக்டை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். அதற்கு இந்த ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். முதல் ரூல் என்ன, எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் ஆல்வேஸ் டேக்ஸ் பிளேஸ் அட் தி அல்லிலிக் பொசிஷன் ஆஃப் ஹைலி சப்ஸ்டிட்யூட்டட் சைட். சரி, இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப இந்த ஒரு அல்லைலிக் காம்பவுண்டை எடுத்துக்கோங்க. ஒரு அல்கீன் இருக்கு. அல்கீனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கார்பன் பொசிஷன்லாம் நம்ம அல்லைலிக் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் அல்லைலிக் பொசிஷன் தான், இதுவும் அல்லைலிக் பொசிஷன் தான், இதுவும் அல்லைலிக் பொசிஷன் தான். பட் இங்க ஆக்சிடேஷன் என்ன, இந்த ரூல் படி என்ன சொல்றாங்க, ஹைலி சப்ஸ்டிட்யூட்டட் சைடு தான் நடக்கும். அப்ப இந்த இடம் தான் ஹைலி சப்ஸ்டிட்யூட்டட் சைட். அப்ப இந்த கார்பன்ல நடக்கலாம் அல்லது இந்த கார்பன்ல நடக்கலாம். என்ன நடக்கலாம், ஆக்சிடேஷன் நடக்கலாம். இதைத்தான் ரூல் நம்பர் 1 சொல்லுது. இப்போ நீங்க செலினியம் டை ஆக்சைடு பயன்படுத்துனீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய 2 மெத்தில் குரூப்ல ஒரு மெத்தில் குரூப் வந்து குயிக்கா ஆக்சிடைஸ் ஆகி உங்களுக்கு அதனுடைய கரஸ்பாண்டிங் அல்கஹால் ப்ராடக்டை வந்து நமக்கு கொடுக்குது. இந்த 2 மெத்தில் குரூப்ல எது ஸ்பெசிபிக் அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய ரூல்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அடுத்து ரூல் நம்பர் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, அட் அல்லைலிக் பொசிஷன், ஒரு அல்லைலிக் பொசிஷன்ல உங்களுக்கு பிரைமரி பிரைமரி கார்பன் இருக்கு, ஒரு செகண்டரி கார்பன் இருக்கு, ஒரு டெர்சரி கார்பன் இருக்கு. இந்த மாதிரி 3 விதமான கார்பன் ஒரே ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கு. அப்ப இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல மோஸ்ட் ப்ரிஃபரன்ஷியலா போகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல இந்த ரூலை பயன்படுத்துங்க. செகண்டரி பொசிஷனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம். அதற்கு அடுத்து தான் பிரைமரி வருது. லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெர்சரி சென்டருக்கு. இப்ப எடுத்துக்காட்டா இதை பாத்துங்க. இப்ப இந்த அல்லைலிக் காம்பவுண்டை பாருங்க. ஸோ இந்த கார்பன் வந்து பிரைமரி கார்பன், இதுவும் பிரைமரி கார்பன், இது செகண்டரி கார்பன். அப்ப நம்மளோட ரூல் படி பாத்தீங்கன்னா செகண்டரி கார்பனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம். அப்ப இந்த இடத்துல தான் ஆக்சிடைஸ் ஆகும். இதே வேளையில முதல் ரூலையும் நீங்க பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒபே ஆகும். முதல் ரூல் படி என்னது, ஹைலி சப்ஸ்டிட்யூட்டட் சைடு தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த சைடு தான் ஹைலி சப்ஸ்டிட்யூட்டட் சைடு. அதுல எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி கார்பனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இது வந்து ட்ரை சப்ஸ்டிட்யூட்டட் ஒலிஃபின். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டை சப்ஸ்டிட்யூட்டட் ஒலிஃபின். இந்த டை சப்ஸ்டிட்யூட்டட் ஒலிஃபின்ல ஒரு புறம் பிரைமரி கார்பன் இருக்கு, மறுபுறம் செகண்டரி கார்பன் இருக்கு. நம்ம ரூல் படி பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி கார்பனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம். ஸோ அதுதான் நமக்கு நடக்குது. அடுத்து நம்ம ரூல் நம்பர் 3க்கு போறோம். ரூல் நம்பர் 3 படி பார்த்தீங்க அப்படின்னா இன் ட்ரை சப்ஸ்டிட்யூட்டட் ஒலிஃபின் சிஸ்டம் இருக்கு. அந்த ட்ரை சப்ஸ்டிட்யூட்டட் ஒலிஃபின் சிஸ்டத்துல உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, ஆல்கஹாலும் ஃபார்ம் ஆகலாம், ஆல்கஹாலும் ஃபார்ம் ஆகலாம். இருந்தாலும் நமக்கு ஆல்கஹால் தான் ஃபேவர்டா இருக்கும். என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக் தான், ஸ்டெரிக் ரீசன் தான் காரணமா இருக்கலாம். ஸோ இப்போ எடுத்துக்காட்டா இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பொசிஷன் தான் ஹைலி சப்ஸ்டிட்யூட்டட் சைடு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 மெத்தில் குரூப் இருக்கு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் செயின் இருக்கு.
அப்ப நம்ம முதல் ரூல் படி பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு தான் வந்து பாத்தீங்க உங்களுக்கு ஆக்சிடேஷன் நடக்கணும். இந்த மெத்திலா இருக்கலாம் அல்லது இந்த மெத்திலா இருக்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய ரூல் படி பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஆல்கஹால் தான் ஃபேவர்டு. அப்ப என்ன நடக்கும்? இங்க இருக்கக்கூடிய பொசிஷன் தான் ஆக்சிடைஸ் ஆகும். இங்க நீங்க ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். இதே வேளையில இந்த மெத்தில நீங்க ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இஜெட் ஆல்கஹால் கிடைக்கும். இன்னும் வேறு விதமா சொல்லலாம் அப்படின்னா டிரான்ஸ் ஆல்கஹால் தான் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது செலினியம் டை ஆக்சைடு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஆல்கஹால் அதாவது டிரான்ஸ் ஆல்கஹால் தான் உங்களுக்கு ஃபேவர்டா இருக்கு. ரூல் நம்பர் 4க்கு போலாம். ரூல் நம்பர் 4 படி ஆக்சிடேஷன் ஆஃப் ஒன் அல்கைல் சைக்ளோஹெக்சேன் அந்த சிஸ்டத்துல எப்பவுமே ரிங்குல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்லைலிக் ஆக்சிடேஷன் நடக்குது. ரேதர் தன் சைடு செயின். சைடு செயின்ல நடக்கிறது இல்லை. அதற்கு எடுத்துக்காட்டு இந்த எக்ஸாம்பிள பாருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு அல்லைலிக் காம்பவுண்ட். இந்த பொசிஷனும் அல்லைலிக் பொசிஷன் தான், இதுவும் அல்லைலிக் பொசிஷன் தான், இதுவும் அல்லைலிக் பொசிஷன் தான். நம்ம ரூல் நம்பர் 1 படி மோர் சப்ஸ்டிடியூட்டட் சைடு எங்கேயோ அங்கதான் உங்களுக்கு அல்லைலிக் ஆக்சிடேஷன் நடக்கும். அதன்படி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தான் மோர் சப்ஸ்டிடியூட்டட் சைடு. சரிங்களா? அதன் பிறகு நம்ம பார்க்க வேண்டியது இதுவும் செகண்டரி கார்பன் தான், இதுவும் செகண்டரி கார்பன் தான். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம எதை சூஸ் பண்ணணும்? இந்த ரூல் நம்பர் 4 ஞாபகம் வச்சுக்கணும். ரிங்ல தான் உங்களுக்கு நடக்கும். அப்ப இந்த பொசிஷன் தான் ஆக்சிடைஸ் ஆகுது எப்பனா செலினியம் டை ஆக்சைடு பயன்படுத்தும் பொழுது. அடுத்து நம்ம ரூல் நம்பர் 5க்கு போகலாம். ரூல் நம்பர் 5 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பைசைக்கிளிக் சிஸ்டம் இருக்கு. அந்த பைசைக்கிளிக் சிஸ்டத்துல ஆக்சிடேஷன் எப்பவுமே நடக்காது. எங்க? பிரிச்சுகட் பொசிஷன்ல நடக்காது. எடுத்துக்காட்டா இந்த எக்ஸாம்பிள பாருங்க. இப்ப இந்த அல்கீனுக்கு அருகில் இருக்கக்கூடிய சைட் இந்த சைட்டை பாருங்க. இந்த சைட்ல ஒரு சிஹெச் இருக்கு, இங்கேயும் ஒரு சிஹெச் இருக்கு. இப்ப செலினியம் டை ஆக்சைடு பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கணும். பட் ஆனா இது நடக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு உருவாகும் நம்மளோட ஆக்சிடேஷன் ஸ்டெப்ல. சரிங்களா? இந்த ஆக்சிடேஷன் ஸ்டெப் இன்டர்மீடியேட்ல இந்த அல்கீன் வந்து எங்க இருக்கு? பிரிட்ஜ்கட் பொசிஷன்ல இருக்கு. நம்ம பிரிட்ஜ் ரூல் படி பாத்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ்கட் பொசிஷன்ல ஒரு அல்கீன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த வினை வந்து இங்க நடக்காது. இதைத்தான் ரூல் நம்பர் 5 சொல்லுது. அடுத்து ரூல் நம்பர் 6 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் மூலமா நீங்க ஒரு டெர்சரி ஆல்கஹால் நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெர்சரி ஆல்கஹால் கிடைக்காது. அதற்கு பதிலாக என்ன கிடைக்குது? டையின் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லுது. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட் எடுத்துக்கோங்க. அல்லைலிக் கார்பன். சரிங்களா? இங்க ஒரு எந்த ஹைட்ரஜனும் இல்லை. அப்ப இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து இந்த பொசிஷனுக்கு போறோம். இதுவும் ஒரு அல்லைலிக் கார்பன் தான். இங்க ஒரு சிஹெச் இருக்கு. அப்ப இந்த பொசிஷன்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்மளோட மெத்தட் படி பாத்தீங்கன்னா செலினியம் டை ஆக்சைடு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைச்சிருக்கணும். பட் ஆனா இது கிடைக்கல. இது கிடைக்கிறதுக்கு பதிலா என்ன கிடைக்குது? உங்களுக்கு டையின் ப்ராடக்ட் தான் கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆல்டர்யின் ரியாக்ஷன் நடந்த பிறகு கிடைக்கக்கூடிய இன்டர்மீடியேட் வந்து சேம். எதற்கு சேம் அப்படின்னா இந்த எக்ஸ்பெக்டட் ஃபார்ம் ஆகிறதுக்கும் இது ஃபார்ம் ஆகிறதுக்கும் இன்டர்மீடியேட் வந்து சேமா தான் இருக்கும். ஒன்ஸ் இது உருவான பிறகு பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இது வந்து எலக்ட்ரான்கள் இங்க ஷிஃப்ட் ஆகுது. இந்த எலக்ட்ரான்கள் இங்க ஷிஃப்ட் ஆகி செல்லியம் ஸ்பீசிஸை வெளித்தள்ளும் பொழுது உங்களுக்கு டையின் வந்து கிடைக்குது. என்ன காரணத்தினால கிடைக்குது அப்படின்னா டையின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கனால உங்களுக்கு இந்த பக்கம் வந்து ஈஸியா நடக்குது. இதைத்தான் ரூல் நம்பர் 6 சொல்லுது. சில இடங்கள்ல இந்த ரூலுக்கு சில எக்ஸப்ஷனும் இருக்கலாம். அடுத்து ரூல் நம்பர் 7க்கு போவோம். அல்லேலிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேன் பி அப்சர்வ்ட் இன் சம் கேசஸ். சில நேரங்கள்ல அல்லேலிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் நடக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம யூஸ்வலா பார்த்த நம்ம மெக்கானிசம். எப்படி ஆக்சிடைஸ் ஆகி அல்லேலிக் பொசிஷன் ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட்ல இருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி குழு இந்த இடத்த தாக்கும் பொழுது இந்த எலக்ட்ரான்கள் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த கார்பன் ஆக்சிஜன் பிணைப்பு உடையுது. உடைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அமைப்பு கிடைக்கும். இதன் பிறகு இந்த அமைப்பு வாட்டர் கூட வினைபுரியும் பொழுது உங்களுக்கு டெர்மினல் அல்லேலிக் ஆல்கஹால் வந்து கிடைக்கலாம். ஸோ அது மாதிரி அல்லேலிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் சில கேஸ்ல அப்சர்வ் ஆகலாம். ரூல் நம்பர் 8 என்ன சொல்லுது அப்படின்னா உங்க சப்ஸ்ட்ரேட்ல 2 சிமிலர் ப்ரிஃபரன்சியல் சைட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சில குழப்பம் வரலாம். எது எது வந்து ஆக்சிடைஸ் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பொசிஷனுமே ஆக்சிடைஸ் ஆகும். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது செகண்டரி பொசிஷன், இதுவும் செகண்டரி அல்லேலிக் பொசிஷன்.
செலினியம் டை ஆக்சைடு பயன்படுத்தும் பொழுது ரெண்டு பொசிஷனுமே ஆக்சிடைஸ் ஆகி உங்களுக்கு மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃபைனல் ரூலுக்கு போவோம். ரூல் நம்பர் 9. இந்த ரூல் நம்பர் 9 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பைசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அங்க ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் வந்து எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா மெயினா ரியாக்ஷன் கண்டிஷனை பொறுத்து அது அமையும். இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா ஆல்பா பைனைன் எடுத்துக்கோங்க. செலினியம் டை ஆக்சைடு டெட்ராபியூட்டல் ஹைட்ரோபெராக்சைடு பயன்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எந்த சப்ஸ்டிரேட் எடுத்தீங்கனாலும் இந்த செட் ஆஃப் ரூலை வந்து ஒவ்வொன்றா நீங்க பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க ப்ராடக்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த காம்பவுண்ட்ல வந்து பாருங்க, இதுதான் மோர் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் சைட். இது வந்து பாத்தீங்கன்னா லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் சைட். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த பொசிஷன்ல தான் நடக்கும். செலினியம் டை ஆக்சைடு டிபிஹெச்பி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அதனுடைய அல்லேலிக் ஆல்கஹால் வந்து மேஜர் ப்ராடக்டா கிடைக்குது. அதே வேளையில ஃபர்தர் ஆக்சிடைஸ் ஆன கீட்டோ ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மைனர் அமௌண்ட்ல கிடைக்குது. ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல உங்களுக்கு ஈஸியா புரியும் எப்படி ரியாக்ஷன் கண்டிஷன் மாறும் பொழுது உங்களுக்கு ப்ராடக்ட்டும் மாறுது அப்படின்னு. முதல்ல செலினியம் டை ஆக்சைடு CCl4 அதாவது கார்பன் டெட்ராக்ளோரைட் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு கீட்டோன் கிடைக்குது. அதே வேளையில செலினியம் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடு டெட்ராபியூட்டனால் பயன்படுத்தும் பொழுது பீட்டா பைனைன் வந்து உங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அல்கஹால் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம், செலினியம் டை ஆக்சைடு பயன்படுத்துறது வந்து டாக்ஸிக். அதை வந்து ஒரு என்ன சொல்றது, அதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும் அப்படிலாம் நம்ம சொன்னோம். சரிங்களா? ஸோ என்வரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா செலினியம் டை ஆக்சைடு வந்து டாக்ஸிக், என்வரான்மெண்டலி டாக்ஸிக். அப்ப இதுக்கு எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில ஆராய்ச்சிகள்லாம் நமக்கு நடந்திருக்கு. அதுல தான் நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா செலினியம் டை ஆக்சைடை கேட்டலிட்டிக் அமௌண்ட்டா பயன்படுத்திட்டு ஒரு கோ ஆக்சிடென்ட்டா டெர்சரி பியூட்டில் ஹைட்ரோ பெராக்சைடை பயன்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது செலினியம் டை ஆக்சைடை கன்சியூம் பண்ணக்கூடிய அளவு வந்து குறையும். ஏன்னா கேட்டலிட்டிக் அமௌண்ட் இருந்தாவே உங்களுக்கு இந்த வினை வந்து நடக்கும். அது ஃபைனல்ல வந்து செலினியம் 2 இருக்கும். அது ஃபர்தரா நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது செலினியம் 4 வந்து நமக்கு மாறும். சரிங்களா? ஸோ அதற்கு தான் இந்த டெர்சரி ஹைட்ரோ பெராக்சைடு இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடும் அதே ரோலை தான் பண்ணும். சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். முதல் எடுத்துக்காட்டு பாருங்க, செலினியம் டை ஆக்சைடு அண்ட் எத்தனால் பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப எல்லா எக்ஸாம்பிளுக்கும் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த 9 ரூல் இருக்குல்ல, அந்த ரூலை ஒவ்வொன்றா நீங்க பயன்படுத்திட்டே வந்தீங்கன்னா ஈஸியா நீங்க ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதன்படி பார்க்குறப்ப இதான் மோர் சப்ஸ்டிடியூட்டட் சைட். அதே வேளையில நமக்கு ஆல்கஹால் தான் அதிகமாக ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த பொசிஷன்ல வந்து நமக்கு ஆக்சிடேஷன் நடக்குது. ஏன் இங்க நடக்கல அப்படின்னா நமக்கு முதல்ல நம்ம சொல்லிட்டோம் மெக்கானிசத்துல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா செலினியத்தை வந்து எலக்ட்ரான் ரிச் அல்கின் வந்து அட்டாக் பண்றது. பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் இருக்கனால இதுதான் மோஸ்ட் ப்ரிஃபரன்சியலா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டெரிக்கலி அக்சசபிள் சைட்டாகவும் இது இருக்கு. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா எத்தனை அல்லேலிக் சைட் இருக்குன்னு பாருங்க. இது ஒரு அல்லேலிக் சைட், இது ஒரு அல்லேலிக் சைட், இது ஒரு அல்லேலிக் சைட், இங்க ஒரு அல்லேலிக் சைட், இது ஒரு அல்லேலிக் சைட், இது ஒரு அல்லேலிக் சைட். இத்தனை அல்லேலிக் சைட் இருந்தும் நமக்கு என்ன நடந்திருக்கு, ப்ரிஃபரன்ஷியலா இந்த இடத்துல நடந்திருக்கு. இதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா இந்த ரூலை 1 பை 1 அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சரி, ஏன் இந்த பர்டிகுலர் இந்த பொசிஷன் அப்படின்னா நம்ம ரூல் படி பாத்தீங்க அப்படின்னா மோர் சப்ஸ்டிடியூட்டட் சைடில் தான் போகும். அதை தொடர்ந்து உங்களுக்கு அல்லேலிக் ஆல்கஹால் தான் உங்களுக்கு எப்பயுமே ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாம அது ஸ்டெரிக்கலி அக்சசபிள் சைட்டா இருக்கணும். சரிங்களா? இப்போ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெரிக்கலி க்ரௌடிங்கா இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஸ்டெரிக்கலி க்ரௌடிங் இருக்கு, இங்கேயும் ஸ்டெரிக்கலி க்ரௌடிங் இருக்கு. பட் இங்கே தான் வந்து ஸ்டெரிக்கலி அக்சசபிளா இருக்கனால உங்களுக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. செலினியம் டை ஆக்சைடு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு என்ன சைட்டு பாருங்க, இங்கே ஒரு சைட் இருக்கு, இங்கே ஒரு சைட் இருக்கு, இங்கே ஒரு சைட் இருக்கு. பட் ஆனா இதுதான் மோர் சப்ஸ்டிடியூட்டட் சைடு. அப்ப இந்த பக்கம் தான் நடக்கும். அதுல ரிங்கா இல்ல அவுட் சைடான்னு பாத்தீங்கன்னா ரிங்ல தான் நடக்கும். அதான் மேஜரா கிடைச்சிருக்கு. அதே வழியில மைனர் அமௌண்டா இந்த பொசிஷன் ஆக்சிடைஸ் ஆனதும் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் போவோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா செலினியம் டை ஆக்சைடு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு டயஸ்டீரியோ செலக்டிவா உங்களுக்கு இந்த ஆக்சிடேஷன் வந்து நடந்திருக்கு. இதோட டயஸ்டீரியோ செலக்டிவிட்டியை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா ஹால் சார்ட் மாடல் மூலமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு 6 மெம்பர் ரிங் சிஸ்டத்துல ஒரு அல்கீன் வந்துருச்சோ அப்போ உடனே என்ன போட்டுறணும், ஒரு கால்ஃப் சேர் போட்டணும். பாத்தீங்கன்னா இந்த ஹால்ஃப் சேர் அமைப்பு இதன் படியில தான் நடக்குது. இந்த ஹால்ஃப் சேர் அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டம் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெரிக்கலி க்ரௌடிங்கா இருக்கு.
எப்போவுமே ஸ்டெரிக்கலி லெஸ் க்ரௌடட் சைடில் தான் உங்களுக்கு வந்து வினை நடக்கும். இப்போ செல்னியம் டை ஆக்சைடில் முதல் படியில் என்ன நடக்கும்? ஆல்டரியின் ரியாக்ஷன் தானே நடக்கும். அப்போ ஆல்டரியின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஃபேஸில் ஸ்டெரிக் ரொம்ப கம்மியாக இருக்கனால உங்களுக்கு டாப் ஃபேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டரியின் ரியாக்ஷன் நடக்குது. அதை தொடர்ந்து இந்த அல்லேலிக் சிஹெச் பாண்டு தான் உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகுது. அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு? இந்த OH மேல் நோக்கி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். ஸ்டீரியோ செலக்டிவிட்டி இன்வால்வ் ஆயிருக்கு. அடுத்து இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பொசிஷன் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. இதை நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரூலை ஒவ்வொன்றா இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே வேளையில இங்க இன்னொன்று நீங்க கவனிக்கணும். இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா பென்சலிக் பொசிஷனும் இருக்கு. இருந்தாலும் அல்லிலிக் பொசிஷன் தான் டாமினேட் பண்ணி உங்களுக்கு இந்த வினை வந்து நடந்து உங்களுக்கு கரஸ்பாண்டிங் அல்லைலிக் ஆல்கஹால் வந்து கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல முதல்ல என்ன பயன்படுத்திருக்காங்கன்னா செல்னியம் டை ஆக்சைடு டைஆக்சன் பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் அல்லைலிக் பொசிஷன். இங்க ஒரு அல்லைலிக் பொசிஷன், இங்க ஒரு அல்லைலிக் பொசிஷன் இருக்கு. நமக்கு ரிங்கு தான் வந்து ஃபேவர்டு. அப்போ முதல்ல என்ன நடக்கும்? ஆல்கஹால் உருவாயிரும். அதை தொடர்ந்து என்ன நடக்குது? பிசிசி ஒரு ஆக்சிடைசிங் ரியேஜென்ட் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ ஆல்கஹால் வந்து கீட்டோனா உங்களுக்கு மாறுது. அடுத்து நம்ம பார்க்க போறது பென்சலிக் ஆக்சிடேஷன் பத்தி பார்ப்போம். அதுக்கு முந்தின கேஸ்ல அல்லேலிக் ஆக்சிடேஷனை பற்றி நிறைய நம்ம பார்த்துட்டோம். பென்சிலிக் ஆக்சிடேஷன் வந்து பார்ப்போம். இந்த பென்சிலிக் ஆக்சிடேஷன்ல பொதுவாக என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு பொதுவாக கிடைக்கும். இப்போ எடுத்துக்காட்டா பார்ப்போம். அதோட மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்லேலிக் ஆக்சிடேஷன் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரியே தான் நடக்கும். சரிங்களா? இப்போ செல்லியம் டை ஆக்சைடு பயன்படுத்துறப்ப டொலுவின் வந்து என்ன மாறுது? பென்சால்டிகைடா மாறுது. இதே வேளையில இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்சோஃபீனோனா மாறுது. எப்போ செல்லியம் டை ஆக்சைடு பயன்படுத்தும் பொழுது இந்த காம்பவுண்டை நம்ம செல்னியம் டை ஆக்சைடு பயன்படுத்துறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது? பென்சில் கிடைக்குது. இண்டின் வந்து இண்டினோனா மாறுது. அதே வேளையில இந்த காம்பவுண்ட் வந்து 1 நாப்தால்டிகைடா மாறுது செல்னியம் டை ஆக்சைடு பயன்படுத்தும் பொழுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது பென்சிலிக் அலைலிக் ஆக்சிடேஷன் ஆஃப் ஹெட்ரோசைக்கிள். ஹெட்ரோசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ்ல ஒரு பென்சிலிக் பொசிஷன் அலைலிக் பொசிஷன் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம இந்த மெத்தட் மூலமா ஈஸியா கரஸ்பாண்டிங் ஆக்சிடைஸ்டு ப்ராடக்டா நம்ம மாற்றலாம். ஸோ அதற்கு எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். முதல் எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா யுராசில் எடுத்துக்கோங்க. இந்த யுராசில்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் அவர் அல்லேலிக் பொசிஷன் மாதிரி தான். ஸோ நீங்க செல்னியம் டை ஆக்சைடு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆல்டிகைட் வந்து கிடைக்குது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அதனுடைய கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. இந்த காம்பவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்னியம் டை ஆக்சைடு பயன்படுத்துறப்போ உங்களுக்கு இந்த இடம் ஆக்சிடைஸ் ஆகி உங்களுக்கு ஆல்டிகைடா மாறுது. ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. செல்னியம் டை ஆக்சைடு பிரிடின் பயன்படுத்தும் பொழுது ஃபர்தரா ஆக்சிடைஸ் ஆகி உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து கிடைக்குது. பாத்தீங்களா? ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் கண்டிஷன் மாற்றும் பொழுது என்ன மாதிரி கிடைக்குது அப்படின்னு. அதனால நீங்க கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நீங்க வந்து விழிப்புணர்வோட நீங்க பார்க்கணும் என்னென்ன ரியேஜென்ட் அல்லது சால்வன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதை பொறுத்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டும் மாறும். அடுத்து நம்ம பார்க்க போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எடுத்துக்காட்டு. செல்னியம் டை ஆக்சைடு பயன்படுத்துறப்ப உங்களுக்கு செலக்டிவா இந்த பொசிஷன் தான் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. அதே வேளையில பென்சலிக் பொசிஷன் 2 இருக்கு. இரண்டும் ஆக்சிடைஸ் ஆகல. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட மெக்கானிசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த காம்பவுண்ட் பாருங்க, பிரிடின் கண்டெய்னிங் காம்பவுண்ட் பாருங்க. இந்த காம்பவுண்ட்ல செல்னியம் டை ஆக்சைடு பயன்படுத்துறப்ப இது ஆல்டிகைடா மாறுது. இதனோட ரியாக்ஷன் ரேட் R1. அதே வேளையில டொலுவின் வந்து பென்சால்டிகைடா மாறக்கூடியது வந்து ரியாக்ஷன் ரேட் வந்து R2. இது பாத்தீங்கன்னா R1 தான் வந்து ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. எதை கம்பேர் பண்றப்பன்னா இந்த டொலுவின் பேஸ்டு காம்பவுண்டை கம்பேர் பண்றப்ப. ஏன் அப்படின்னா இந்த நைட்ரஜன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எலக்ட்ரான் விட்ராயிங் நேச்சர் இருக்கனால இந்த வினை வந்து ரொம்ப வேகமா நடக்குது. இந்த வினையோட வழிமுறை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் எப்படி நடக்குதோ அது மாதிரியே நடக்கும். அதனால நம்ம அடுத்த பகுதியில் அதை பற்றி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் நன்றாக புரிய வரும். ஸோ இப்போ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைட்ரஜன் அதாவது ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மெத்தில் குரூப் வந்து வேகமாக ஆக்சிடைஸ் ஆகும் இங்கே இருக்கக்கூடிய பென்சலிக் பொசிஷனை கம்பேர் பண்ணும் பொழுது. ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா செல்னியம் டை ஆக்சைடு ரியேஜென்ட்டோட தயாரித்தல், அதனுடைய பண்புகள், அதனுடைய முதல் முக்கிய பயன்பாடான பென்சேலிக் அல்லேலிக் ஆக்சிடேஷனை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இங்க சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். உங்களோட ஓய்வு நேரத்துல இதெல்லாம் நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. நீங்க திருப்பி திருப்பி நீங்க வந்து முயற்சி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஈஸியா வரும். ஸோ மீண்டும் இன்னொரு வினையில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.